காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இந்த காணொலியில பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த ஒரு பதிவை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த அரசியல் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இப்ப நம்மளுக்கு ஹாட் பீக்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2026ல யார் அடுத்த முதல்வர் ஆவாங்க, டிஎம்கேலியா ஏடிஎம்கேலியா இல்ல டிவி கேலியா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இங்க பாத்துட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி பேச போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய பத்தி ஒரு விஷயத்த பேசிட்டு அதன் பிறகு யார் ஆட்சி அமைப்பாங்கிற விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம். நம்ம ஏற்கனவே Facebookல கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுதிட்டோம் யார் அடுத்து ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய ஒப்பீனியன்ஸ், நிறைய போல்ஸ் இது மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம நம்மளுடைய பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு முறையில தான் நம்ம பார்த்தோம். எங்கிட்ட ஒரு விவிவிவிஐபி ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அரசியல் சார்ந்த ஒரு நபர் எங்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது இந்த பிரசன்ன முறையில் நம்ம கணிச்சோம். அவர் எங்கிட்ட கேட்கறதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி கணித்த தமிழ்நாட்டு தேர்தல் கணிப்பு தான். 2011 அதுல யார் ஜெயிப்பாங்கன்னு முதல்ல என்கிட்ட கேட்கும்போது நான் ஏடிஎம்கே ஜெயிக்கும் சொன்னேன். அதுல 2011 to 16 ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது. அதன் பிறகு அதே டயத்துல அவர் மறுபடியும் ஒரு கொஸ்டின் பண்ணாரு. 16ல அந்த தேர்தல் காலகட்டத்துல கேட்கும் பொழுது எல்லாமே நம்ம பேஸ்புக் பதிவுகளாக இருக்கு, போய் பாத்துக்கோங்க. 16ல கேள்வி கேட்கும்போது நம்ம சொன்னோம் இந்த முறை ஜெயிக்க போவது 146 சீட்டுகள் பெற்று ஏடிஎம்கே தான் மீண்டும் முதல்வர், ஏடிஎம்கே தான் மீண்டும் ஜெயிக்க போகுது, அம்மா அவர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க கூட்டணி கூட பெருசா கூட்டணி இல்லாமல் 136 சீட் என்னமோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டயத்துல. அப்ப எல்லாருமே சொன்னாங்க சார் நீங்க கணிச்சது சரியா இருந்தது, ஏன்னா 7 கட்சி 8 கட்சி கூட்டணி பெரிய கூட்டணி இருந்த டிஎம்கே தோத்து ஏடிஎம்கே ஜெயிச்சது. அப்ப நம்ம சொன்னோம் இல்ல எனக்கு பிரசன்னம் தான் நான் பாக்கக்கூடிய முறை, அந்த பிரசன்னத்துல நம்ம சொல்லக்கூடிய விதிகள் தான், அது சரி வருது தப்பா வருது ரெண்டாவது விஷயம், பட் நான் என்னுடைய கணிப்பு இது அப்படின்னு நம்ம சொன்னோம். சீட்டுகள் வரைக்குமே சொன்னோம், 146 சொன்னோம், 136 ஏதோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது அம்மா அவர்கள் ஜெயிச்சாங்க. ஆனா அதே டயத்துல நம்ம சொன்னது என்னன்னா அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படும், ஆனா இறந்து போவாங்க நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அதே அந்த பதிவுகளை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்த பொழுது கீழே ஒரு டிஎம்கே நபர், அவரும் பேஸ்புக்ல பரிச்சயமா இருக்காரு, அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, சார் டிஎம்கே எப்ப சார் ஆட்சி அமைக்கும், எங்களுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்பவே அவருக்கு பதில் சொன்னேன், அவர் கேட்ட டயத்துக்கு உடனே போட்டு 2021ல உங்க ஆட்சி வரும்னு சொல்லிட்டு நான் போட்ட பதிவு இருக்கு, அதை மார்க் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது நான் அதை பதிவையும் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த கேள்வி 2016ல கேட்ட கேள்வி 2021ல சிஎம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம், பாருங்க நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பதிவை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாமே நம்ம பேஸ்புக்ல இருக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையில இந்த முறையும் என்ன மேல் நம்பிக்கை வச்சு பர்டிகுலர் நபர் என்கிட்ட கேட்டாரு, சார் எப்படி சார் இருக்கும் இந்த முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த முறை ரொம்ப டஃப் கேண்டிடேட், டஃப்பான ஒரு மேட்சா இருக்கும், ஆனால் ஜெயிக்கக்கூடிய அணி எதுங்கிற சொல்றதுக்கு முன்னாடி நான் விஜயை பத்தி ஒரு விஷயம் பேசிடுறேன். நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நிறைய அந்த லக்ன ரீதியாக கடகமா மிதனமா நிறைய குளறுபடிகள் இருந்தது. நான் ஒரு பிரசன்னத்தின் அடிப்படையில போடும் பொழுது அவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் அரசியலில் உண்டு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. 100% அரசியல்ல இருப்பாரு, வெளியே போகான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு எனக்கு தெரிஞ்சதுல. நான் சொன்ன லக்னம் எனக்கு கிடைக்கல, நான் பார்த்தது பிரசன்ன அடிப்படையில ரொம்ப நல்ல பிரசனமா வந்தது. என்கிட்ட அந்த விஐபி கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பிரசனமா வந்தது. கண்டிப்பா சொன்ன விஜய் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் இவர் கண்டிப்பா மீண்டும் அரசியலுக்கு வர போறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்ததா அவர் கூட்டணி அமைப்பது 100% உறுதி, பெரிய கட்சிகளோட கூட்டணி தொடரும் என்பதையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுக்கு பல காரணங்கள், இந்த கரூர் நிகழ்ச்சி இந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ் போனாலும் சில விஷயங்கள் என்னன்னா விஜய் தீவிரமான அரசியல்வாதி தான். அவருடைய பேச்சு மற்ற விஷயங்களை கவனிச்சிங்கனாலே தெரியும், அது கூட நமக்கு ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். ஸோ அதனுடைய அடிப்படையில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவது உறுதிதான். இதெல்லாம் தற்காலிக பின்னடைவு தான். என்ன கேட்டா அவர் அடிக்காம இருக்கிறது மட்டும் தான் புத்திசாலி தானே, அடிக்க அடிக்க மேல வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவருடைய ஜாதகத்துல இருக்கு. ஏன்னா நிறைய பேசாத ஆளுகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேசுறவங்க செயல்பாடுகளை காட்ட மாட்டாங்க, பேசுறவங்க செயல்பாடுகளை காட்ட மாட்டாங்க, பேசாதவங்க செயல்பாடுகளை காட்டுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் நடிகர் விஜய் அவர்கள். ஸோ அவர்களுடைய எதிர்காலம் என்பது ஜோதிட ரீதியாக அந்த பிரசன ரீதியாக கணிக்கும் போது சிறப்பாக தான் எனக்கு காட்டுச்சு. எந்த இடத்துல பின்னடைவு காட்டல, இது தற்காலிக பின்னடைவு தான். ஸோ மீண்டும் அவர் நல்ல நிலைக்கு வரப்போறாருங்கிறது எனக்கு பிரசன்னத்துல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது வெளியே போயிடுவாரா எல்லாம் கேக்குறாங்க, இதுவே மிகப்பெரிய தவறு. நீங்க அடக்கறக்கு முயற்சி பண்றதே மிகப்பெரிய தவறு. ஏன்னால் இது மக்கள் கிட்ட நெகட்டிவான ஒரு விஷயங்களை தான் கொண்டு போய் சேர்க்குது. ஏன் அவர் வரக்கூடாதா அப்படிங்கறத மக்களுடைய கருத்தாக இருக்கு. ஏன்னா அவர் சினிமால சக்சஸ்ஃபுல் பர்சன் ஃபர்ஸ்ட். அப்ப அப்பேற்பட்டவர் வரும்பொழுது மக்களுக்கு அவருடைய ஆதரவு கண்டிப்பா தான் இருக்கும். இதை நீங்க கண்டுக்காம ஒரு போட்டியாக கருதினால மட்டும்தான் ஆப்போசிட்டுக்கு பாசிட்டிவா இருக்கும்.
அடக்குறேன், ஒடுக்குறேங்கிற பேர்ல பண்ணுனால், இது கண்டிப்பாக அரசியலாக பார்க்கும் பொழுது, எங்க வீட்டு பையன கை வச்சுட்டீங்களேங்கிற மாரி ஒரு ஃபீல தான் இங்க குடுத்துட்டு இருக்கு. மக்களும் அந்த ஒரு தெளிவுல தான் இருக்கிறாங்க. ஸோ இது அரசியல் சார்ந்த பதிவு. ஸோ அரசியல விட்டுருவோம். அத தாண்டி அவர் எப்படி இருப்பார்? அவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது ஜாதகம் கிடைக்கல. நான் பிரசனம் சொல்லிட்டேன். பிரசனம்லாம் ரொம்ப அற்புதமா வந்தது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இவர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து தான் நினைத்ததை செய்யக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கு. ஏன்னா, அவருடைய செயல்பாடுகள் இதுக்கு முன்னாடி விஷயங்கள் எல்லாம் பாருங்க. டயத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய மனிதர் தான். டைம் பாத் அடிக்கிறதுல அவர்தான். அதே போல தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுலயும் நம்பர் 1. எப்படி ப்ரமோட் பண்ணா மக்கள் கிட்ட போய் சேர முடியுங்கிறது தெளிவா தெரிந்த ஒரு ஆள். அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்ல அவருக்கு. அதனால வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அரசியல்ல நீடிச்சு நிக்க தான் போறாரு. இவர் வந்து இப்ப வரமாட்டாரு, போமாட்டாரு எல்லாமே சொன்னாலும் கூட, கண்டிப்பாக அரசியலில் இறங்க போறது உறுதி. அவருக்கு வந்து அ பணம் சம்பாதிக்கிறதும், அதேபோல சினிமால தான் பெருசா பண்ணணுங்கிறது இல்ல. அத பார்த்துட்டாரு. அடுத்தது என்ன நினைப்பாரு? எப்பேர்ப்பட்ட மனிதன் அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போவான். அப்ப என்ன பண்ணும்? இன்னும் வருடங்கள் நெறைய இருக்கு. 50 வயசு தான் ஆச்சு. இன்னும் நெறைய வருடங்கள் இருக்கு. என்ன பண்ண போறோம்? சோ நம்ம ஒரு சாதனைய பண்ணணும். நம்மளுடைய பேர் இந்த சமூகத்துல நினைக்கணும் அப்டின்னா, நம்ம ஒரு தலைவராக மாறணும் தான் எப்பேர்ப்பட்டவனும் நினைப்பேன். சக்தி அதிகமாக, அதிகமாக நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்தது ஆளணுங்கிற ஆசை இயற்கையாகவே எல்லாருக்கும் வரும். அது இயற்கையாகவே அவருக்கு இருக்கு. பல இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதனால வந்து விஜயை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ரசிகர்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் என்னன்னா, இந்த காலகட்டம் கொஞ்சம் பின்னடைவா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இது பின்னடைவு இல்ல. அது எல்லாமே தேர்தல்ல பார்க்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு ப கூட்டணி மட்டும் போட்டுட்டாருன்னா, ஒரு கணிசமான எம்.எல்.ஏ. அதாவது நான் எப்படி விஜயகாந்த் அவர்கள் ஒரு கணிசமான எம்.எல்.ஏ.வோட எதிர்க்கட்சி தலைவரா போய் அமர்ந்தாரோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு இடத்துல தான் அவர் போய் உட்கார போறாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அவர் போயிடுவார், பண்ணிடுவார்ன்னு நெறைய கருத்துக்கள் உலாவிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து என்னுடைய நான் பார்த்த வரைக்கும் அவர் மிக தெளிவாக அடுத்த கட்ட முடிவு எடுக்க போறாருன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இது கூட்டணியாக இருந்தால் இந்த முறை தப்பிச்சிடுவார். கண்டிப்பா தப்பிச்சிடுவாரு. நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துருவாரு. கூட்டணி மட்டும் போட்டுட்டார். சார் கூட்டணி சார் அப்படின்ட்டாராலே அவர் ஃபர்ஸ்ட் சேஃப்டி. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள், அவர் மேல செய்யக்கூடிய மற்ற இதர விஷயங்கள், அரசால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே குறைஞ்சிரும். அப்ப அவர் எடுக்கக்கூடிய முடிவு தனித்து நிக்காமல், அவர் வந்து முழுக்க முழுக்க நான் வந்து இதுலதான் போறேன், கூட்டணியில போறேன்னு சொல்லிட்டாலே அவர் ஃபர்ஸ்ட் சேஃப்கார்ட் ஆயிடுவாரு. அதன் பிறகு அவர் கட்சியை காப்பாத்திக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நிலைமையில நல்ல இடத்துலயே போய் உட்கார முடியும். இதெல்லாம் கருத்துக்களாக சொல்லப்பட்டுட்டு இருந்தாலும், நம்ம பாக்குறது என்னன்னா, இத அவர் பண்ணுவாருங்கிறத நம்ம போட்ட பிரசனத்துல நம்ம தெளிவா எடுக்கிறோம். அவர் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். எனக்கு தெரிந்து பிஜேபி கூட போமாட்டாரு எல்லாமே சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேக்குள்ள 100% வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தனித்து போகக்கூடிய வாய்ப்புகளா இல்ல. ஏன்னா அவருக்கும் தெரியும் தனிச்சு நின்னோம்னா ஓட்டுகளை பிரிக்கலாமே தவிர ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது. உட்கார்லைனால கட்சிய எனி டைம் நடிகர் கமலஹாசனுக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அவருக்கும் நடக்குங்க அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து கட்சியை கலைச்சிடுவாங்க. கட்சியில ஒன்னும் ஆள் இல்லாம பண்ணிடுவாங்க. அடுத்த 5 வருஷம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அவருக்கு நல்லா தெளிவா தெரியும். சோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல அவருடைய ஜாதக அந்த பிரசனப்படி பார்த்தல டைம் நல்லா இருக்கிறதுனால அவருடைய முடிவு எனக்கு தெரிந்து கூட்டணியை நோக்கித்தான் போகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஏறக்குறைய நான் சொன்னது ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் நல்ல நிலைமைக்கு வரும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் Facebookல போட்டிருந்தேன். யார் அடுத்ததா ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து தெளிவா ஒண்ணு போட்டிருந்தேன். ஆளும் டிஎம்கே கட்சிக்கு இன்றைய கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு. அவருடைய திசா புத்தி காலகட்டங்கள் அதாவது இன்றைய சிஎம் அவர்கள் மதிப்பிற்குரிய முதல்வர் சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் என் கையில கிடைச்சது. அதுல நான் பணிச்சு போடும்போது இப்ப நடக்கூடிய திசாபுதிகள் எதுவுமே அவருக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா அவருக்கு நடப்பது சனி திசை. சனி திசை சுக்கிர புத்தியில நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாரு. பர்டிகுலரா இருந்தது. இப்ப நடக்கக்கூடிய புத்திகள் எதுவுமே சிறப்பான ஒரு இடத்துல அவருக்கு இல்லை என்பது மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சது. அதனுடைய அடிப்படையிலையும் அதே போல முன்னாள் முதல்வர் அவர்கள் எடப்பாடியார் அவர்களுடைய ஜாதகம் என் கைக்கு வந்தது. அதுல பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் வந்து பார்க்கும்போது 2 தலைவர்கள் இவங்க தான் அந்த தலைவர் தான் அந்த மொத்த படையும் இயக்கிட்டு போறது. அவருடைய ஜாதகம் ரொம்ப சிறப்பான காலகட்டமா இருந்தது. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல 2 பேருடைய டைம் ஆப்போசிட்டா இருந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லதாகவும் எடப்பாடி அவர்களுக்கும் கொஞ்சம் மைனஸாவும் இருந்தது. இன்றைக்கு வந்து இது அப்படியே நிலைமை மாறி போச்சு. சோ இது வந்து பாருங்க கடந்த ஒரு வருடம் 2 வருட காலகட்டங்களா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் நிறைய இடத்துல வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் பரவிட்டு இருக்கு. இப்போ அவர் நல்லது பண்றாரு அப்படின்னு நீங்க எடுத்துட்டா கூட அந்த கட்சி சார்ந்த ஆட்கள் கட்சி சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்து நெகட்டிவான பாயிண்ட்கள் அங்கொன்னு இங்கொன்னுமா சிதறி தமிழ்நாடு கூட சிதறி கிடக்குது நீங்க கண்கூட பார்க்கலாம்.
ஈவன் கள்ளக்குறிச்சி சாராய விஷயங்களாகட்டும், அதே போல டாஸ்மார்க்கில் நடந்த ஊழல்கள் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் இதை சொன்னாலும் மக்களுக்கு எப்படின்னா இது ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸா தான் மக்கள் கிட்ட பாக்குறோம். இது உதாரணமா நீங்க உணரணும்னா டீ கடையில போய் உட்கார்ந்தீங்கனாலே உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். ஏறக்குறைய 10 பேர் பேசுற இடத்துல 7 பேர் 8 பேர் அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது சரிப்படுத்தி இருக்கணுங்கிறது தான் நம்மளோட இது. சரி, அது அரசியலை பத்தி நம்ம பேச வேண்டாம். இங்க என்ன தீர்வு சொல்லுதுன்னு பார்க்கும்போது திசா புத்திகளினுடைய அடிப்படையில வந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க இவங்களுக்கு ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸா இருக்கு. அப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இதை நான் வந்து ஃபேஸ்புக்லயே எழுதியிருக்கிறேன். டிஎம்கே கட்சி ஜெயிக்கணும்னா 2 விஷயம் பண்ணணும். அப்போ ஒருத்தர் கேட்டார், சார் டிஎம்கே கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, நாங்க 2வது முறை ஆட்சி அமைக்க முடியாதுன்னு கேட்கும்போது நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன். முடிந்த வரைக்கும் எத்தனை கட்சியை வேணாலும் கூட்டணி சேர்த்துக் கொள்ளுங்க. ஒரு 10 கட்சி 12 கட்சி யாரு வந்தாலும் கூட்டணி சேர்த்துக்கங்க. சோ ஓட்டுகள் செதறாமல் விழுகும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்படி இருந்தாலும் கூட நீங்க தனி மெஜாரிட்டியா வருவீங்கன்னா வர முடியாது. அப்போ என்ன சொல்றோம்னா மைனாரிட்டி அரசாங்கமாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது ஜெயிக்க போறது ஏடிஎம்கே கூட்டணி என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை தாண்டி ஓட்டு எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க அதை ஜெயிக்கிறதுக்கான நம்மள சீட்டு வேணும் இல்லைங்களா? அப்ப 234ல 117 எக்ஸ்ட்ரா 118 சீட்டுகள் வேணும் இல்லையா? அப்ப இது என்ன ஆகும்னா இது நிறைய அந்த ஓட்டுகள் சிதறாமல் விழுந்தால் மட்டும்தான் டிஎம்கேக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. நல்ல திட்டங்கள் நாங்க நிறைவேற்றிருக்கோம்னு சொல்லி எல்லாம் மக்கள் கிட்ட கேட்டால் கூட அவங்க ஓட்டுகள் போடக்கூடிய மனநிலையில் இல்லை. ஏன்னா இதெல்லாமே பிரசனத்தினுடைய அடிப்படை தான். மக்களுடைய மனநிலை எல்லாமே கண்டிப்பா அதுல. அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய தாட்டு. அதுல நீங்க நல்ல மெஜாரிட்டியோட வர முடியும்னு வரவே முடியாது. எத்தனை கட்சி கூட்டணி வந்தாலும் மைனாரிட்டி அரசாங்கமாகத்தான் அமையறதுக்கு வாய்ப்பு. கூட்டணி கட்சிகளுடைய உதவியோடு உட்கார முடியிருக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறதே தவிர தனி மெஜாரிட்டியோட வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லி நம்ம பினிஷ் பண்ணியிருந்தோம். அதே அப்படியே ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா ஒரு கட்சி 2 கட்சி, அதாவது தனித்து நின்னால் நியரஸ்ட் டஃப் கொடுக்க முடியும். தனித்து நின்னா ஓட்டுகள் அந்த பக்கம் கூடியிரும், இங்க குறைஞ்சிடும். அப்போ இவங்க வந்து ஒரு பிஜேபி அலையன்ஸ் 10க்கு டிவிகே உள்ள வந்துட்டாங்கன்னா ஷூர் கிளீன் ஸ்வைப் தான். கண்டிப்பாக ஏறக்குறைய அதிகமான தொகுதிகளை பெற்று ஒரு அற்புதமான ஒரு அரசாக இது மாறிடும். இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றும். இப்ப டிவிக்கே அதுல இல்லாத பட்சத்தில் பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணியும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஆனா எண்ணிக்கை குறையும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஜெயிக்கிறதுங்கிறது மாற்று கருத்து எனக்கு கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க அந்த பிரசனத்தினோட அடிப்படையில சொன்னது. இது மாறதும் கடவுள் கையிலையும் அடுத்து நடக்கக்கூடிய வரக்கூடிய 5-6 மாதங்கள் டயத்துலதான் இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு கேட்கப்பட்ட டயத்துல போடக்கூடிய பிரசனம். இது ஏன் தைரியமா சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பிரசனங்கள் எனக்கு சரியாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கணிக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்ததுல 2 முறை அம்மா அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த முறை நான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஒரு தடவை வந்துட்டாரு. அப்ப இனிமேல் வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குங்கிறப்ப ஒரு நம்பிக்கையின் பேர்ல நம்ம போடப்பட்ட பிரசனம் இது. சோ எனக்கு தெரிந்து இந்த முறை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏடிஎம்கே கூட்டணிக்கு உண்டு. அதாவது இன்னும் சொல்ல போனால் டிஎம்கே கூட்டணிக்கு கிடையாது என்பதைத்தான் நாம் இங்க சொல்ல வரோம். அப்போ அடுத்த முதல்வர் எடப்பாடியாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்பதுதான் இதுல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ இனி வரக்கூடிய இன்னொரு 6 மாசத்துல மே மாசம், மே எண்டு ஜூன் ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு யார் சிஎம்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து பார்ப்போம். அன்னைக்கு இதை பார்த்துட்டு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த நவகிரகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.